ஓம் சுக்லாம் வரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய் சர்வக்னேப சாந்தி நமோ மகாகணபதி விக்னேஸ்வராய நமக. வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ். வருகின்ற 1/5/2026 சித்ரா பௌர்ணமி விழா சித்திரை 18 வெள்ளிக்கிழமை வருகிறது. அந்நாள் ரொம்ப சிறப்புடைய நாளாக இருக்கின்றது. சூரியன் உச்சமாகின்ற நாள் சித்திரையிலே. ஆகையினால இந்த மகாலட்சுமியுடைய ஆலயத்தில் 34 ஆண்டுகள் முடிந்து 35வது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற திருமகன். திருப்பூரில் திருவள்ளிமதி திருமகன் மகாலட்சுமி. மகாலட்சுமி என்று சொன்னாலே ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய திருப்பூர். இங்கேதான் மூலம், ஆதி மூலமாக மகாலட்சுமி இருக்கின்றார். ஆகையினால அன்று நிலக்கூடிய கணபதி ஹோமம், திரிபுரா சுந்தரி ஹோமம், சூழினி துர்கா ஹோமம், நவகிரக ஹோமம், ருத்ர ஹோமம், இந்த ஹோமம் நடைபெற உள்ளது இங்கே மகாலட்சுமி ஆலயத்தில். அந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுகின்ற அத்தனை ஆன்மாக்களும் அருளொளி பெற்று உள்ளே இருக்கின்ற இருள் விலகும். ஆகையினால ஹோமம் காலையில் குத்துவிளக்கு 5 மணிக்கு ஏற்றி கணபதி ஹோமத்தோடு தொடங்குகிறது ருத்ர ஹோமம். ருத்ர ஹோமம் ஹோமமெல்லாம் முடிந்தவுடன், அதாவது 8 to 9 அஸ்வ பூஜை, கோ பூஜை சிறப்பாக நினைக்கின்ற அஸ்வமேத யாகம் நினச்சிக்கலாம். அதையே அஸ்வமேத யாகம் தான் அப்படின்னு நினச்சிக்கலாம். அவ்வளோ பெரிய சக்தியான நாளில் எல்லோரும் அந்த கோ பூஜையும், அதாவது அஸ்வ பூஜையும் பார்த்து, யாகத்தை பார்த்து மகாலட்சுமியுடைய அருளை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள், அனைவருக்கும் ஆசீர்வாதம். ஏன்னா எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். அதாவது மகாலட்சுமியுடைய அருள்வாக்கு எல்லோரும் இல்லத்திலேயும் செல்வாக்கு. வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ். ஆசீர்வாதம்.